வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக போட்டியிலிருந்து தேர்தல் போட்டியிலிருந்து பின்வாங்கினாங்க. ஒடிசா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஆந்திரா மாநிலங்கள்ல என்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காணல் நீர் கூட்டணி போலதான் செயல்பட்டு இருக்கு. அது லஞ்சத்தையும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஊழலை சட்டப்பூர்வமா செய்து காட்டியிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய கட்சி சாராத மக்கள்கள் இருப்பாங்களே, அவர்களுக்குள்ளேயும் இளைஞர்களுக்குள்ளேயும் பாஜக போலி பிம்பம் வந்துட்டு உடைபட்டு இருக்கு. வேலை வாய்ப்பின்மையால நாங்கள் தவிக்கிறதுக்கானமே இந்த ஒன்றிய பாஜக அரசு. இவர்கள் வெறும் வாயில வட ஒன்றுமே சுட்டுட்டு இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க தேஜஸ்வி அவர்களுக்கு செய்த துரோகத்தை பீகார் மக்கள் தங்களுக்கு செய்த துரோகம். வணக்கம் தோழர்களே. இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா தாங்கள் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கா அப்படின்ற நிலைமையில தான் அவர்களுடைய நிலைமை வந்து போயிட்டு இருக்குது. பல மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள், அதாவது இவர்களே உருவாக்கிய ஜெராக்ஸ் கட்சிகள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் உத்தவ் அவர்களுடைய சிவசேனாவை வந்து கட்சியை உடைத்து ஏக்நாத் தலைமையில் உருவாக்கப்பட்ட சிவசேனா ஜெராக்ஸ் கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாஜகவோட கூட்டணிக்கு வந்துட்டு உடன்படாமல் ஏகப்பட்ட முரடுகளை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மகாராஷ்டிராவில் திரு ஐயா சரத் அவர்களுடைய கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சொந்த தம்பியான அஜித் பவாரை வைத்தே அந்த கட்சியை காலி செய்து அவருடைய தலைமையில் தேசியவாத ஜெராக்ஸ் கட்சியை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஆட்ட கட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு ஏகப்பட்ட குடைச்சலை வந்துட்டு இருக்காங்க. வேலியில் போகிற வாகனம் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட நிலைமையாக வந்துட்டு இன்னைக்கு இவர்களால் வந்துட்டு சமாளிக்க முடியாமல் இருக்க சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக போட்டியிலேருந்து தேர்தல் போட்டியிலேருந்து பின்வாங்கினாங்க. 1-2 தொகுதியாக இருந்தாலும் இந்தியாவே நாங்கள் தான் ஆல்ரெடி இந்தியாவில் மிகப்பெரிய பலமான கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மாநிலங்களான முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் வந்துட்டு மணிப்பூரில் கூட இப்போ தான் வந்திருக்க தகவலின்படி ஒரு தொகுதியில் வந்துட்டு பாஜக வந்து போட்டி போடுறாங்க. இன்னொரு தொகுதியில் வந்துட்டு அந்த மாநில கட்சியில் ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாகாலாந்தில் போட்டி போடவே இல்லை. இதே நாகாலாந்தில் தான் பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு கடந்த 2014 தேர்தலில் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு நாகாலாந்துக்குள்ள போட்டி போட முடியாத சூழல். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த மிகப்பெரிய வன்கொடுமைகள், இந்த ஒன்றிய பாஜக அரசு நடத்தப்பட்ட ஆணவ கொடுமைகளெல்லாம் கண்டு சகிக்க முடியாத மணிப்பூர் மக்கள் பாஜகவினர் மேலே வந்துட்டு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு அந்த சிறிய மாநிலங்கள் தான் அது தோல்வி அடைந்தால் அது தங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கன்றதுனாலே அந்த மாநிலத்தை வந்து போட்டி வந்து விலகிட்டு அந்த மாநில கட்சிகளுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்மாத்து வேலையை காட்டிட்டு பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒடிசா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஆந்திரா மாநிலங்களில் என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காணல் நீர் கூட்டணி போல தான் செயல்பட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் கூட்டணி கட்சிகளோட பாஜகவுக்கு ஒரு ஒத்திசைவு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணிக்கு அது வெற்றி வாய்ப்பு வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. அந்த களத்தை இந்திய கூட்டணி தலைவர் வந்து மிக சரியாகவே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். இது எல்லாத்தை விட முக்கியமான பின்னடைவு எங்கே வருதுனாக்கா தேர்தல் நேரத்தில் டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் அவர்களை வந்துட்டு நரேந்திர அரசு இடியை வைத்து கைது பண்ணியது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கே திரும்பி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மதுபான கொள்கை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரு அரவிந்த் அவர்கள் வந்துட்டு தங்கள் கட்சிக்கு வந்துட்டு நிதி கொடுத்தவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தான் இடி அவர்களை வந்து கைது செய்திருக்காங்க. திரு மணிஷ் சிசோடியா அவர்களே இதே காரணத்தை சொல்லி தான் இது பண்ணாங்க. ஆனால் அந்த புகாரை எழுப்பி அந்த குற்றச்சாட்டில் வந்துட்டு சிக்கிய ஒரு முக்கியமான நபரை வந்துட்டு இடியே வந்துட்டு விடுதலை செய்யுது. அந்த நிறுவனத்தை வந்து விடுதலை செய்து நிறுவன உரிமையாளரும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்த உடனேயே தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாஜகவுக்கு மிகப்பெரிய நிதியை வந்துட்டு நன்கொடையை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இடி, சிபிஐ, வருமான வரித்துறையெல்லாம் தங்களுடைய அடியாட்கள் போலவும் ஏவல் ஆட்கள் போலவும் பயன்படுத்தி கொண்ட பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல நிறுவனங்களுக்கு வந்துட்டு ரெய்டு அனுப்பி அது மூலியமா தேர்தல் பத்திரம் மூலமா பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்துட்டு தங்கள் கட்சிக்கு வந்துட்டு தேர்தல் நிதியை வாங்கி கூச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக திரு அரவிந்த் அவர்களை வந்துட்டு
கைது பண்ணி அந்த விஷயத்தை வந்து திசை மாற்றலாம்னு பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே உள்டவாகி இவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகி, ஏன்டா நீ முதல்ல யோக்கியமா, உன் முதுகிலே 1008 அழுக்கு இருக்க பாருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் விமர்சனம் பண்ண உடனே இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதுவும் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக தங்கள் கட்சிக்கு வந்து நிதியை கொடுத்த அத்தனை நிறுவனங்களுக்கும் உடனடியாக அவர்கள் கேட்ட டெண்டரை அவர்கள் கேட்ட தொகைக்கு மேலேயே கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு லஞ்சத்தையும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஊழலை சட்டப்பூர்வமாக செய்து காட்டியிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகல பிரபாகர் அவர்கள் வந்து சொல்லும்போது சொல்றாரு, பாஜக கொண்டு வந்து இந்த தேர்தல் பத்திர நிதி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஊழல், அதுவும் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு திரு பரகல பிரபாகர் அவர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப வருகின்ற மக்களவை தேர்தல்ன்றது பாஜகவிற்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இடையே நடக்கின்ற போட்டி அப்படின்றத வெளிப்படையாகவே ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் கணவர் திரு பரகல பிரபாகர் அவர்களை வெளிப்படையா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வந்துட்டு சொல்றாரு, ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி விட்டது பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சதோடு இல்லாம இந்தியாவின் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதையும் எழுத்தாளர் திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜகவுக்கு வந்து எப்படியெல்லாம் பின்னடைவு கொடுக்கும் அப்படின்றது குறித்து மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் தொடர்ந்து ஊடகங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியை வச்சு வந்துட்டு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை வந்துட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை வந்துட்டு அறுவடை செய்திடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்க அந்த அயோத்தி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி ஓட்டர்ஸ் நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார சிக்கல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த மாநிலத்திலேயே சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய கட்சி சாராத மக்கள்கள் இருப்பாங்களே அவர்களுக்குள்ளேயும் இளைஞர்களுக்குள்ளேயும் பாஜகன்ற போலி பிம்பம் வந்துட்டு உடைபட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு ஊழல் குற்றச்சாட்டு வைத்தவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருந்த திரு அஜித் பவார், அதாவது சரத்பவாருடைய சகோதரர் அஜித் பவார் மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு நரேந்திரா அவர்கள். பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்காக அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த உடனே அவர் மேல இருந்த அத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளும் தள்ளுபடி பண்ணி அவரை வந்துட்டு இன்னைக்கு புனிதராக்கி இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஊழல் கடை இல்லாத புனிதர மாதிரி அவரை வந்து போர்ட்ரேட் பண்றாங்களே அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்சி சாராத மக்களுடைய அதான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய தொடர் விமர்சனங்களாக இருந்தாலும் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்சி சாராத மக்களுக்கிட்டையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய வாக்காளர்கிட்ட மிகப்பெரிய விவாதத்தை வந்து உருவாக்கி இருக்குது. இவர்களாக ஊழலுக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை காட்டிட்டு நம்மளை மக்களை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களேன்ற ஆத்திரம் வந்துட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு உருவாக்கி இருக்குது. அதனால உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 தொகுதிகளில் பாதிக்கு மேலே இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்குகள் வந்துட்டு இதாக. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு இந்திய கூட்டணி பிரதானமாக இருக்கக்கூடிய அகிலேஷ் அவருடைய சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நல்ல நெருக்கமான அந்த தொண்டர்களும் இணக்கமாக செயல்பட்டு இருக்கிறதுனால ஓட்டுகளை வந்துட்டு இவர்கள் ஈஸியாக அறுவடை செய்திடுவார்கள் அப்படின்றதை கலை யதார்த்தமாக இருக்குது. உத்தரப்பிரதேச இளைஞர்களும் நரேந்திரா சொன்ன மாதிரி ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராம பக்தி வந்துட்டு என்றைக்கும் தங்களுக்கு சோறு போடாது. பக்தின்றது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர வெளியில் வந்துட்டாக்கா அது நமக்கு எந்த விதத்துலையும் உதவாது அப்படின்ற ஒரே காரணத்தை புரிந்து கொண்டு இந்த இளைஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பின்மையால் நாங்கள் தவிக்கிறதுக்கானமே இந்த ஒன்றிய பாஜக அரசை இவர்கள் வெறும் வாயில் வட ஒன்றுமே சுட்டுட்டு இருக்கிறாங்க, இவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத வெளிப்படையாக புரிஞ்சுட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக
திரு ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் அகிலேஷ் அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்து அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் 40 தொகுதிகள் 80 தொகுதிகளில் ஈஸியாக வந்துட்டு 40 தொகுதிகளுக்கு மேலே இந்தியா கூட்டணி தட்டி தூக்கிடும் அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் மாறி மாறி மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேஜஸ்வி அவர்களுக்கு செய்த துரோகத்தை பீகார் மக்கள் தங்களுக்கு செய்த துரோகமாகவே நினைக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நிதிஷ்குமாருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோடு சேர்ந்தால பாஜகவின் மேலும் அந்த கோபம் மக்களுடைய பீகார் மக்களுடைய கோபம் வந்து திரும்பி இருக்குது. இப்போ பீகார்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்குமே நல்ல சிங்க் இல்லாத சூழலில் தொகுதி உடன்பாடு எதுவும் ஏற்படாத சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் பாஜகவுடைய வெற்றி மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்து உண்டாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம பீகாரில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணியான ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னாக்கா பீகார்லையும் பாஜகவுடைய வெற்றி கனவு அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மண்ணாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48 தொகுதிகளை வந்துட்டு ஈஸியாக தட்டி தூக்கிடுவாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொழப்புலையும் மண்ணை வாடி போடுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் 2 ஜெராக்ஸ் கட்சியில் வந்துட்டு பாஜக வந்துட்டு உருவாக்கி வச்சிருந்தது. ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தவ் அவர்களுடைய சிவசேனா கட்சியை வந்துட்டு உடைச்சி அதை வந்துட்டு ஏக்நாத் மூலியமாக ஏக்நாத் சிவசேனா கட்சியோட ஜெராக்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரத்பவார்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு உடைச்சி அஜித் பவார் தலைமையில் ஜெராக்ஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்துட்டு செயல்பட்டு இருக்குது. ஐயா சரத்பவார் அவர்களுடைய ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மகள் சுப்ரியா சூலே வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாராமதி தொகுதியில் வந்துட்டு போட்டிடுறாங்க. அந்த பாராமதி தொகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஜித் பவார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஜெராக்ஸ் தேசியவாத கட்சியின் வேட்பாளராக சுனேத்ராவை வந்துட்டு போட்டியிட வைக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணி அங்கே வந்துட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த இன்னொரு ஜெராக்ஸ் கட்சியாக இருக்குது இல்லைங்களா, ஏக்நாத் தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா ஜெராக்ஸ் கட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா தங்களுடைய வேட்பாளரை வந்துட்டு நிறுத்தி போகிறோம் அந்த பாராமதி தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குழப்பத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரியா சூலே அவர்களுக்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவாருடைய ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் தோழர் சுப்ரியா சூலே அவருடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்படி வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் பவாரும் ஏக்நாத்தும் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட அலப்பறைகள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டு மிகப்பெரிய பூகம்பத்தையே உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அங்கேயும் பாஜகவுடைய வெற்றி அப்படின்றது அப்படியே நிர்மூலம் ஆகிடுச்சு. இனிமேல் அங்கே வந்து பாஜகவுக்கு வந்துட்டு அந்த மாநிலத்தில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி வந்துட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குது. ஒடிசா மாநிலத்தில் ஐயா நவீன் பட்நாயக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோட தொகுதி உடன்பாடு ஏற்படுன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்துட்டு இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கதவை இழுத்து மூடி அங்கேயும் காலி பண்ணிட்டாங்க. பஞ்சாப்ல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிரோன்மணி அகாலி தளமும் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த விவசாய சீர்திருத்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் வந்துட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறது போது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தலைமையிலான பாஜக அரசு கண்மூடித்தனமாக நடந்து கொண்ட ஒரே காரணத்துக்காக அந்த கூட்டணியை முடித்து கொண்ட சிரோன்மணி அகாலிதளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அந்த கட்சியோடு எப்படியாவது கூட்டணியை வந்துட்டு உறுதி செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் நரேந்திராவும் வந்துட்டு அந்த மாநில பாஜகவுக்கு வந்துட்டு என்ன பண்ணியாவது வந்துட்டு இந்த கூட்டணியை வந்துட்டு உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே அந்த மாநில பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிரோன்மணி அகாலி தளத்தில் கெஞ்சி எவ்வளோ பார்த்துட்டாங்க, மண்டி போட்டு கெஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணி வைப்பது மிகப்பெரிய பாவம் ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ணதுனால அங்கேயும் வந்து கூட்டணி கதையை வந்துட்டு சிரோன்மணி அகாலி தளம் கட்சி வந்துட்டு அடைச்சிட்டாங்க. வேற வழி இல்லாமல் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலி தளம் வந்துட்டு இந்த வேலையை கூட்டணி கதவுகள் அடைத்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு மிக வேகமாகவே வளர்ந்துட்டு இருக்குது. அந்த கட்சியோட செல்வாக்கு அதிகமாக உருவாகிட்டு இருக்க சூழல்ல தான் திரு அரவிந்த் அவர்களுடைய கைது வந்துட்டு பஞ்சாப்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சூழல் வந்து பாஜக கூட்டணி தங்கள் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்ற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அவர்கள் வந்துட்டு நம்ம ஊர் அன்புமணி மாதிரி இல்லை இல்லைங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய கட்சி எதிர்காலத்தை
மனதில் வைத்துக்கொண்டு அந்த கூட்டணியை வந்துட்டு கூட்டணி கதவை அடைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, கோவா, குஜராத் இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொத்தம் 58 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 30 தொகுதிகளுக்கு மேல இந்தியா கூட்டணி மிகவும் எளிதாக வெற்றியை வந்துட்டு அறுவடை செய்யக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி வந்துட்டு வலுவாகவே அந்த மாநிலத்தை வந்துட்டு வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா மாநிலங்கள்லையும் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 260 தொகுதிகளில் பாதிக்கு மேல இந்தியா கூட்டணியை வந்துட்டு ரொம்ப ஈஸியா தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்றதும், கிட்டத்தட்ட இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னாக்கா 272 தொகுதிகளில் இந்திய கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு வந்துட்டு சர்வசாதாரணமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுதோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் நேர்மையாக நடந்தால் நிச்சயமாக பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்றது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. பாஜகவும் பார்த்தீங்கன்னாக்கா தோல்வி பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம பித்து பிடிச்சி போய் அலைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். எது எப்படினாலும் சரி தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.